அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமாக அதுவும் மணக்க மணக்க ரொம்ப ருசியான மீன் சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 8 பேருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஒருவேளை இதை விட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் மீன் எடுத்து சமைக்க போகிறீங்க அப்படின்னா நான் காட்ட போகிற இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இந்த மீன் சால்னா எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், 20 சின்ன வெங்காயம் அதை நீலவாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி அதையும் நீலவாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், 1 கை கருவேப்பிலை, 1 கை மல்லித்தலை, 12லேருந்து 15 வரைக்கும் பூண்டுப்பல், 2 கிலோ மீனை கழுவி சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா உப்பு வந்து நல்லா மீனோட உறவு சார்ந்து ப்ளஸ் அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது, நல்லா ருசியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாங்காய் அதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் அதை துருவி நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி அதை நைஸாக இந்த மாதிரி பியூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி விழுது நம்ம செய்ய போகிற மீன் சால்னாக்கு ரொம்ப ருசி கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மீன் சால்னால கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நீல வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போது இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நம்ம ஏற்கனவே மீன்லேயும் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ இது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தாளித்த உடனே நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். எப்போவுமே மீன் சால்னா செய்யும்போது மூடி வச்சு சமைச்சிங்க அப்படின்னா அந்த மணமும் போகாது, ப்ளஸ் அந்த குழம்பும் ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடாதீங்க, அது வந்து டேஸ்ட்டே மாறிடும். ஒன்றுன்னா வதங்க வட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் உங்கள் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மறுபடியும் நான் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு. நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு. இந்த டைமில் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், ப்ளஸ் மஞ்சத்தூளையும் நம்ம சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தோடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். இப்போ நல்லா இதை வதங்க விடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த ஆயிலோட மிளகாத்தூள் நல்லா சேரணுங்க, அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி விழுதை சேர்த்துறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு 8 பேர்த்துக்கு வந்து சால்னா செய்ய போகிறேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் 2 டம்ளர் அளவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க புளி தண்ணி தக்காளி விழுது மல்லித்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தலைன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க மாங்காய் மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீன் சால்னாக்கு மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி அதை அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு சமைச்சா தான் உங்களுக்கு வாசனையெல்லாம் வெளியே போகாமல் அந்த சால்னாவில் இறங்கி நல்லா ருசியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் தான் மீன் சேர்க்கணும்.
நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபுல் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரெட் கலரில் நல்லா காரசாரமாக மீன் சால்னா தயாராக இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல? ஆமாங்க, கண்டிப்பாக ருசியும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சர்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்ட அத்தனை பேரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்க்கணுன்னா முதல்ல சேவ்மணி க்ரியேஷன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்பவும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதீங்க. அது அன்சப்ஸ்கிரைபாக மாறிடும்.